இறையேசுவில் பிரியமானவர்களே, உயிர்த்த இயேசுவோடு 40 நாட்கள் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருப்பது, நல்ல மெய்ப்பனாக ஆண்டவர் நம்மை செயல்பட அழைத்திருக்கிறார். எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 49வது இறை வார்த்தையிலே ஆண்டவர் சொல்கிறார், நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும் என்ன பேச வேண்டும் என்பதை பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். ஆம் பிரியமானவர்களே, எதை பேச வேண்டும் என்பதையெல்லாம் தந்தையாம் கடவுள் மகனுக்கு வெளிப்படுத்தினவற்றை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நாளில் நாம் சிந்திக்க வேண்டியது, உயிர்த்த இயேசுவோடு பயணிக்கிற நான், அல்லது உயிர்த்த இயேசு எனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நான் உள்வாங்கி அதை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறேனா, அல்லது என் விருப்பப்படி என் வார்த்தைகளை அவர்களுக்கு அனுப்புகிறேனா? இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறது, தந்தை எனக்கு கட்டளையிட்டவற்றை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். தந்தை எதை செய்ய சொன்னாரோ அதை நான் செய்கிறேன். தந்தையின் திருவுளம் எதுவோ அதையே நான் செயல்படுத்துகிறேன் என்று தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகிற ஒரு மகனாக வெளிப்படுத்துகிறார். நாமும் கிறிஸ்துவால் தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இயேசுவால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவுக்காய் வாழ தீர்மானித்திருக்கிற நான், இயேசுவின் திருவுளம் எது, இயேசுவின் திட்டம் எது, இயேசு எனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் எது, எந்த வெளிப்பாட்டை இயேசு எனக்கு கொடுக்கிறார் என்று அந்த வெளிப்பாட்டை பிறருக்கு கொடுக்கிறேனா, அல்லது இந்த உலக போக்கின்படி என் எண்ணத்தில் எழுகிற, என் சிந்தனைகளில் எழுகிற காரியங்களை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேனா? ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியத்தில் ஆண்டவர் உடன் இருப்பார். அவர் இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரிடமிருந்து வெளிப்பாட்டை பெற்று அதை பிறருக்கு அறிவிக்கிற பிள்ளைகளாய் மாற பயணிக்க இந்த நாளிலே முடிவெடுப்போம்.